கர்த்தர் இந்த தகப்பனுடைய வாயில அந்த தகப்பன் வைக்கிறது தான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மளை சில நேரங்களில் ஆசீர்வதிக்கலாம், சில நேரங்களில் சபிக்கலாம். The curses in Jesus name today will be revoked in Jesus name. கர்த்தர் வாயிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா விசேஷம்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு இருக்கிற பலன் என்ன தெரியுமா? பல நாளா இருக்கிற கர்ஸை துடைத்து போடுகிற வல்லமை தேவனுடைய ஒரே ஒரு வாக்குத்தத்தத்துக்கு இருக்கிறது. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. Let's all be mindful of one thing. ஒரு காரியத்தை குறித்து நாம் மிகவும் 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 கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், this is the house of God. This is the house of God. Amen. How many of you say this is the house of God? இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய வீடு. வசனம் சொல்கிறது, ஒருவன் தேவனுடைய வீட்டை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன். பயங்கரம். தேவன் தம்முடைய கர்த்தர் தம்முடைய வீட்டை, he is zealous of his house. ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? தம்முடைய வீட்டை குறித்து வைராக்கியம் உள்ளவராய் தேவன் இருக்கிறார். he is zealous of his house. தேவனுடைய வீட்டை குறித்து தேவன் எப்படி உள்ளவராய் இருக்கிறார்? வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். he is zealous. நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு zealous-ஐ தேவன் கொடுப்பாராக. ஆமென். jealous இல்லை, zeal, zealous. அப்படி என்று சொன்னால் வைராக்கியம். வைராக்கியத்தை நெகட்டிவாகவும் பயன்படுத்தலாம், பாசிட்டிவாகவும் பயன்படுத்தலாம், இல்லையா? வைராக்கியம் என்பதுதான் வார்த்தை ரெண்டு விதமாக சொல்ல முடியும். ஆனால் இந்த கால வேளையில் நான் சொல்லுகிறேன், வைராக்கியம் என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வீட்டை குறித்துதான் ஒரு வைராக்கியம் வேண்டும். வசனம் சொல்கிற, ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என் வீட்டை கெடுத்தால் நான் என்ன பண்ணுவேன்? அவனை கெடுத்து போடுவேன். கர்த்தர் கெடுத்ததை யாரும் மறுபடியும் கட்ட முடியாது. ஆகையினால நம்ம எச்சரிக்கையோடு தேவனுடைய வீட்டுக்குரிய கனத்தை, தேவனுடைய வீட்டுக்குரிய அந்த 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 ஜீலை காண்பிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை இந்த காலை வேளையிலே கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். எத்தனை பேர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம்? ஆமென். நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன். He is the God of promises and he is a promise keeping God. அவரை நன்றாய் அறிந்தவர்களுக்கு தெரியும், அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. It's a pleasure to have you with us. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்போ வாக்குத்தத்தத்தை படிக்கலாமா? நம்ம மத்தியில் யார் இருப்பது? தேவாதி தேவன். நான் சில நேரங்களில் தேவன் என்று கூட சொல்வதில்லை, தேவாதி தேவன் என்று சொல்கிறேன். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் தேவன் என்ற வார்த்தை கொஞ்சம் ஈஸியாக இட் இஸ் பிகம் பிட் காமன். ஆனால் நம்மை தேவன் என்று சொல்லும் போது தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகத்துவம் உள்ளவர், உயர்ந்தவர், பரிசுத்தர், பெரியவர். ஆமென், 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 ஆமென் சொல்லுங்க. நாம சாதாரணமாய் அவரை சொல்லக்கூடாது, சாதாரணமான காமன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அவரை குறித்து பேசும்போது, அவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது, it should not be common, it should be more than abnormal. அப்படி என்று சொன்னால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத விஷயங்களை சில நேரங்களில் நம்முடைய ஆவியில தான் வர்ணிக்க முடியும். ஆமென். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் நீ போகிற இடத்திலெல்லாம் come on somebody with me, along with me, போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென், ஆமென். இதை அப்படியே பெற்றுக்கோங்க இயேசுவின் நாமத்தினால. அப்படியே பெற்றுக்கோங்க. How does it go in English? Yes, I am with you. Yes, is somebody. I am with you and you will watch over you. I am with you and will watch over you wherever you go. And I will bring you
I will bring you until I have done what I have promised you. Until I have done. I have done. Until what I have planned for you. Until I finish that, I will not be in rest. You should not be in rest. நான் என்ன பண்ண மாட்டேன், அதை கர்த்தர் ஒருபொழுதும் இன்னைக்கு மறுபடி உறுதியாய் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்து முடிக்கிற வரைக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நீ காண போகிற காணாதவைகளை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டமும் அவருக்கு ஒரு சித்தமும் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது என்பதுதான் ஒரு பேக்ரவுண்ட். என்னை யாரோ கேட்டாங்க, இன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் தெரியாது. ஆஸ் ஐ ஸ்டாண்ட் ஹியர், தேவ ஊழியர் மூலமாய் தேவன் என்ன கொடுக்கிறாரோ அதை நான் பெற்றுக்கொண்டு அதற்குரிய விளக்கத்தை ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இதை நான் போதிக்கிறேன். ஆமேன். ஏனென்றால் நான் எப்பொழுதுமே சொல்கிறது போல ஆவியானவர் கஸ்டமேடாக நமக்கு கொடுப்பாருங்க. ஆமேன். ஏதோ லார்ஜ் சைஸு எக்ஸல் சைஸு என்ன இருக்கும், ஒரேவா இருக்கும். சில பேருக்கு அது என்ன, சில பேர் லார்ஜ்லேயும் இருக்க மாட்டாங்க, எக்ஸல்லையும் இருக்க மாட்டாங்க, ஸ்மால்லையும் இருக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஸ்மால்லையும். ஆட பாவமே, அவங்க கொடுமை என்னத்தை சொல்ல. அவங்களுக்கு என்ன இருக்காது, they will not fit into any size. ஆனால் தேவனுடைய வசனம் அப்படி இல்லை. இட்ஸ் ஆல்வேஸ் கஸ்டம் மேட் அண்ட் டைரக்ட். ஆமென். ஹல்லேலூயா. அது எப்படி கஸ்டம் மேட்? என்னோடு கூட சொல்லுங்க, கஸ்டம் மேடுனா கச்சிதமாக சொல்லுங்க. கச்சிதமாக சொல்ல மாட்டீங்களா? கச்சிதமான வார்த்தைகள். அப்போ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்பது ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தரிடத்தில் நாம் செலுத்துகிற நேரங்கள் வீண் போகாது. கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. கர்த்தருக்காக நம்ம ஓடுகிற காரியங்களில் நமக்கு பலன் உண்டு. There is a reward for everything that we do in the kingdom. மனதார நான் எப்பொழுதுமே சொல்கிற ஒரு விஷயம், ஆண்டவரே என் நிமித்தமாக தேவர் ராஜ்யத்தில் ஒரு சின்ன நஷ்டம் கூட வந்து விடக்கூடாது. ஆண்டவரே என் நிமித்தமாக வந்து விடக்கூடாது. என் வார்த்தையினாலோ என் வாழ்க்கையினாலோ என்னுடைய அசைவினாலோ எந்த காரணத்தினாலும் ஆண்டவரே ஒரு சின்ன பிழை கூட வந்து விடக்கூடாது. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாத்திரம் நான் மரிக்கிற வரைக்கும் எனக்கு கொடுத்துடுங்க ஆண்டவரே. ஆமென். என் வார்த்தையினால பிசகி கூட ஒரு ஆத்மாவுக்கு பலவீனம் உண்டாயிடக்கூடாது. Not one soul shall be disturbed on account of my lifestyle, on account of my word. இந்த வேலூரில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பல விஷயங்களை, அங்கே இருக்கிற சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். There are so many things. அவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தங்களை மாற்றிக்கொண்டார்கள். வித்தின் நான் இப்போ போய் வந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. பட் என்ன தெரியுமா, அங்கேருந்து சொன்னார்கள், அந்த பிரசங்கத்தினால எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். பிசாசின் வித்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு எங்களை நாங்கள் ஜாகிரதைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டார் என்று சொன்னார்கள். ஏன் சொல்லுகிறேன், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இடரல் வராமல் இருப்பது என்னவா கூடாத காரியம். ஆனால் எவன் நிமித்தமா இடரல் வருகிறதோ அவர்களுக்கு என்ன ஐயோ. இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் நாட் டு ஸ்டம்பிள், பட் on whose account the stumbling occurs, woe unto him says the word. woe. அந்த வார்த்தை பயங்கரமான வார்த்தைகள். எனிவே இப்ப பாருங்க, ஆவியானவர் என்ன வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. அப்போ இது யாக்கோபுக்கு என்ன வருகிறது, ஒரு யாக்கோபு என்ன செய்றான், யாரை விட்டு ஓடி வந்தான், யாருக்கு பயந்து யாக்கோபு தன்னுடைய பயணத்தை தொடர்றான், யாருக்கு அவனுடைய பயம் என்னவா இருக்கிறது. யாக்கோபு என்றால் எத்தன், யாக்கோபு என்றால் டிசீவர் என்ற ஒரு பேர். ஆனால் மூல பாஷையில் அப்படி ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பைபிள் ஸ்டடியில். அப்படி பார்த்தால் யாக்கோபு தான் யாராக இருக்கணும், முதல் பிள்ளை. அப்படியா, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏசா தானே முதல் பிள்ளை. நான் சொல்லியிருக்கிறேன், கன்சீவ் ஆகும்போது டாக்டர் இஸ் தேர். நான் டாக்டர் ஒன்றும் கிடையாது. கன்சீவ் ஆகும்போது the second one will be conceived
ஃபர்ஸ்ட் இல்லையா? ஆனால் வரும்பொழுது கன்சீவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி கன்சீவ்ட், செகண்ட் அந்த நெக்ஸ்ட் ஒன் வில் பி கன்சீவ்ட் ரெண்டாவதாக, இல்லையா? உங்கள் வீட்டில் ட்வின்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தன் பெரியவன் ஒருத்தன் சின்னவன் தானே. ஆக்சுவலி பெரியவன் தான் சின்னவன் தான். ஏன்னா முதல்ல கன்சீவ் ஆனவங்க தான் ரெண்டாவதாக வருவாங்க, அப்படி தானே? முதல்ல புரியுதா? முதல்ல கன்சீவ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஆகும், அந்த குழந்தை ஃபஸ்ட்டு பிறக்கும். ரெண்டாவதாக கன்சீவ் ஆகினது கொஞ்சம் மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த தலைச்சன் பிள்ளைக்காக சொல்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர் என்ன பண்ணார், ஏசாவுக்கு சேர வேண்டியதை யாருக்கு கொடுத்துட்டாரு? இல்லை, காட் மேக்ஸ் நோ மிஸ்டேக்ஸ். காட் மேக்ஸ் நோ மிஸ்டேக்ஸ் அட் ஆல். அவர் எந்த விதத்திலும் என்ன இல்லை, முதல் கன்சீவ் பண்ணது யார் தான், முதல் கன்சீவ் ஆனது யார் தான்? யாக்கோபு தான், இல்லையா? மெடிக்கலி முதல்ல கன்சீவ் ஆனது யாரு? ஜேக்கப். ஸோ ஜேக்கப் comes out second, but who was conceived in the first place? So first தலைச்சன் யாரு? Who is the first born? யாரு? Who is the first conceived? அப்படி கேட்டா ஜேக்கப். சரி, ஆனா அது ஏசாவுக்கு என்ன ஆயிட்டு விட்டது? இதெல்லாம் நமக்கு சரித்திரம். This is a history. I don't want to go into the history this morning. I want to go into the prophetical that the Lord is revealing. ஆமென். ஆனாலும் கொஞ்சம் பேக்ரவுண்டை நான் சொல்ல மாத்திரம் விரும்புகிறேன். அப்போ நீங்க 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. 28:1 வாசித்து விட்டு ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல். ஒரு பெரிய வார்த்தை அவனுக்கு வருது. யார் சொன்னது இது? So Isaac called for Jacob and blessed him. So then Isaac called for Jacob and blessed him. And he commanded him, do not marry a Canaanite woman. Go at once to Padan Aram. நீ என்ன பண்ண, உடனே நீ என்ன பண்ணிடு. இது தகப்பன், ஏனென்றால் ஏசா அவளுடைய மனதை ரொம்ப என்ன பண்ணியிருந்தான், அவங்க மனதை ரொம்ப இந்த தாய் தகப்பன் அவன் நிமித்தமாக they were vexed ஆகிட்டு இருந்தாங்க. ஏனென்றால் இவன் என்ன பண்ணியிருந்தான், அந்நிய பெண்களை என்ன பண்ணியிருந்தான், திருமணம் செய்திருந்தான். அதனால இங்கே ஈசாக்கு சொல்கிறான், பாருங்க, எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற தாயினுடைய தகப்பனாகிய அங்க போ என்று சொல்கிறார். ஓகே, இது கொஞ்சம் பேக்ரவுண்ட். இதே நீங்க 27:41 வாசிங்க. 27. I want to give us a background. ஏன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் சில நேரங்களில் ஆண்டவர் சிலரை கூப்பிட்டு கொடுக்கிறார். ஆபிரகாமை கூப்பிடும்போது அவனுடைய பின்னணிக்கேற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், அவங்களுடைய சூழ்நிலைக்கேற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். யோசேப்பை கூப்பிட்டு அவனுடைய சூழ்நிலைக்கேற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நம்மளை கூப்பிட்டு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ப வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஆமென். He knows our background. Promises comes after he sees our background. He knows our background. Amen. Background-ஐ பார்த்து சொல்லுங்களேன், இன்னைக்கு என் பேக்ரவுண்டுக்கு ஏத்த ப்ராமிஸ். ஆமென். ஹalleluya. அப்போ என்ன பேக்ரவுண்ட்? What is the background? What is the background? Esau held a grudge against Jacob because of the blessing his father had given him. அவனுக்கு தகப்பன் யாரை bless பண்ணிட்டாரு? யாருடைய? நான் சொல்றேன், சில நேரங்களில் ஆண்டவர் வாய்களை திருப்பி ஆசீர்வதிக்க வைப்பார், சூழ்நிலைகளை திருப்பி ஆசீர்வதிக்க வைப்பார். சிலரை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம நினைக்கிறோம் இவங்க வாயிலிருந்து இப்படித்தான் வரும், எனக்கு இவங்க வாயிலிருந்து எப்பொழுதுமே நான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நான் கேட்டு இருக்கிறேன். All that I know is they are going to have this kind of words for me. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் எனக்கு நேராய் பயன்படுத்த போகிறார்கள். கர்த்தராலே நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட வாய்களை திருப்புகிறவர் தேவன். ஏனென்றால் ஆசீர்வாதம் தகப்பனுடையது இல்லை, அந்த தகப்பனுடையது. ஆமென். ஆசீர்வாதம் யார், என்னுடைய சொந்தம் அல்ல, அது அவருடையது. அதனால தான் ஆபிரகாமை கூப்பிடும்போது ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வதிக்கிறவனே நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஏன் சொன்னான் என்றால், அது ஆசீர்வாதம் தகப்பனுடையது. ஏசாவை ஆசீர்வதித்திருக்கலாம், அதுதான் ஈசாக்குடைய நினைவா இருந்தது, அதுதான் ஈசாக்குடைய பிளானா இருந்தது, அதுதான் ஈசாக்குடைய முழு எண்ணமா இருந்தது. What was Isaac wanted to bless? யாரு? ஏசா தான் அவர் கண்களுக்கு தெரிந்தார். ஏசா தான் அவரை பொறுத்தவரைக்கும் it is the rightful thing to do, it's a righteous thing to do. யாருக்கு? ஈசாக்குக்கு. ஆனா
ஆனா ஆனா சொல்லுங்கள் எல்லாரும், ஆனால் 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 கர்த்தர் இந்த தகப்பனுடைய வாயில அந்த தகப்பன் வைக்கிறது தான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நம்மளை சில நேரங்களில் ஆசீர்வதிக்கலாம், சில நேரங்களில் நம்மளை என்ன பண்ணலாம், சில நேரங்களில் சபிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ என்னை எப்பவுமே சபிக்கிறாங்க, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால the curses in Jesus name today will be revoked in Jesus name. இயேசுவின் நாமத்தினால எல்லா கர்சஸையும் கர்த்தர் என்ன பண்ணார், ஒரு ஆசீர்வாதத்தினால. கர்த்தர் வாயிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா விசேஷம்? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு இருக்கிற பலன் என்ன தெரியுமா? பல நாளா இருக்கிற கர்ஸை துடைத்து போடுகிற வல்லமை தேவனுடைய ஒரே ஒரு வாக்குத்தத்தத்துக்கு இருக்கிறது. ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கோங்க. இந்த காலை வேளையில ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பல வருஷங்களாய் generational curses are erased with one promise of God. Amen. Hallelujah. That is all about the promises of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களின் வல்லமை. இத்தனை நாட்கள் நிறைய சாபங்களை உங்க வாழ்க்கையில பேசியிருக்கலாம். ஆனால் today I am here to tell you, நான் ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை உள்ள வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு வாக்குத்தத்தத்தை உங்க உள்ள ஆவியில பெற்றுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்வது அதுதான், ஆவியில பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆவியில பெற்றுக்கொண்டா அதை யாரும் திருட முடியாது. நிறைய நேரங்களில் இந்த பரிசுத்தவான்கள் ஏன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றை காண்டார்கள் என்றால், they received it in their spirit. How many of us are going to receive it in our spirit? Receiving it in the spirit is the key. That is the key. நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய ஜனமாகிய நாம் சில வாக்குத்தத்தங்களை பெறாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், நம்ம சிந்தனையில வாங்கிக் கொள்கிறோம், சிந்தனையில பார்க்கிறோம், சிந்தனையில செயல்படுகிறோம், அதை நிறைவேறுகிறதை பார்க்காமல் போய்விடுகிறது. ஆனால் ஆவியில பெற்றுக்கொண்டவர்கள் அது முடியும் வரை காத்து அதை கண்டே தீர்வார்கள். ஆமேன். அப்போ இங்க பாருங்க, ஏசா என்ன பண்றான் அவன் மேல? ஏசாக்கு எப்படி இருக்குது அவன் மேல? ஏசா held a grudge against Jacob because of the blessing. ஏசாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, எப்படியும் ஏமாற்றி என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஏமாற்றி என் தகப்பனாரை ஏமாற்றி என்ன பண்ணிட்டான், இவன் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். எப்படியும் அதுக்கு தான் அவனுக்கு ஏமாற்றக்காரன் என்று பேர் வைக்கப்பட்டது. ஆனால் அவன் அப்படி பிளான் பண்ணலை, அவன் அதை பிளான் பண்ணலை. யார் பிளான் பண்ணது? கர்த்தர் அதை திட்டம் வைத்தார். அதற்காக சில பேரை கர்த்தர் பயன்படுத்தினார், தாயை பயன்படுத்தினார். எனக்கு ஆச்சரியமான சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தீர்மானிச்சிட்டா, நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களை தீர்மானித்தா, சில பேரை அவங்க விரும்பலைனாலும் கர்த்தர் அதை அவர்களாலே செய்ய வைப்பார். இன்னைக்கு இயேசு நாமத்தில் பெற்றுக்கோ, God will do it even though they don't want to do it or they are not willing to do it. அவர்கள் அதை விரும்பவில்லை என்றாலும் ஏசா விரும்பவில்லை. ஏசா என்ன பண்ணல? விரும்பவில்லை. சால் விரும்பவில்லை. யார் ராஜாவாகுவது? தாவீது ராஜாவாகுவது விரும்பவில்லை. நிறைய விருப்பம் இல்லாதவர்களை கூட கர்த்தர் அவர்கள் வாயிலேயே செய்ய வைப்பதுதான் கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி. அது கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு உன் பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக, உன்னுடைய சந்ததிக்காக இன்னைக்கு பெற்றுக்கொண்டு திரும்ப இயேசுவின் நாமத்தினால ஆமென் சந்ததிக்காக பெற்றுக்கொள்ள அறியணும். We should know how to receive promises for our generation, whichever age group you may belong to. சந்ததிக்காக பெற்றுக்கொள்கிற ஒரு சந்ததி தான் நாம். ஆமென். சந்ததி காணல, ஆனா பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்களேன், எங்க பெற்றுக்கொள்கிறோம்? ஆவியில பெற்றுக்கொள்கிறோம், சரீரத்தில் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அல்லவா, சாராளுடைய கர்ப்பத்தை அவளுடைய சரீரம் தான் என்னவானது? வயது சென்று கொண்டிருந்தது. ஆனால் கர்ப்பத்தை மாத்திரம் கர்த்தர் என்ன வைத்துக் கொண்டிருந்தார்? அப்படியே பாதுகாத்து வைத்திருந்தார். ஏனென்றால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்ப்பம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே வாக்குத்தத்தம் என்ன பண்ண வேண்டும்? புறப்பட வேண்டும். So he kept the womb safe. He kept the womb எப்படி வச்சாரு? யோசித்து பாருங்க, வயசு சென்று விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. ஆனால் அவளுடைய கர்ப்பத்தை மாத்திரம் என்ன பண்ண விடலை. அதுதான் நான் சொன்னேன், செய்யாதவர்கள் கூட செய்ய வைப்பார் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாங்க அவரை நாம் சொல்லுகிறோம் எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்று ஏன் சொல்லுகிறோம்? அப்பா, மனுஷன் இப்படி யோசித்தால் அவர் அதை விட 100 மடங்கா யோசிப்பவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன செய்தான்? ஏசாவை பொறுத்த மாட்டில் he was angry, he was full of grudge, he didn't understand. அவன் இழந்து விட்டான் என்று அவன் உணராமல்
he could have patched up with his father. பாருங்க என்ன ஆச்சு பாருங்க 42. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள். என்ன வார்த்தைகள் சொன்னான் அவன்? என்ன வார்த்தைகள் சொன்னான்? The day of mourning for my father are near, then I will kill my. என்ன சொல்றான் பாருங்க. பொறாமை அப்படிப்பட்டது. பொறாமை எப்படிப்பட்டது? அவனுக்கு when he saw he missed it, என்ன சொல்றான் பாருங்க. என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இது யாருக்கு தெரிந்தது? தாய்க்கு எப்படியோ? தாய்மார்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிங்க்ட் சொல்லட்டுமா? நீங்க சொல்லவே வேண்டாம், சும்மா உங்க வாய்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுவாங்க. நல்லா இருக்குதா இல்லையா? வாய்ஸ்லயே கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்க சொல்லவே வேண்டாம், உங்க அசைவிலே அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆவிக்குரியவர்களும் அப்படிதான், ஆவிக்குரிய தாய் தகப்பனும் அப்படிதான். ஆமென். ஆமா ஆமா, we can understand your spiritual என்ன நடக்குது என்பதை கர்த்தர் என்ன பண்றாரு? தயவாய் காட்டுகிறார். ஏனென்றால் அந்த அக்கறையின் நிமித்தமாக. அதை போல இவளுக்கு என்ன தெரிந்தது? இந்த ஏசாவுடைய திட்டம் அவன் மனதிலே. வசனம் சொல்கிறது, தமிழ்ல எப்படி வருது? யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். தன் இருதயத்தில் என்ன பண்ணான்? அவனுடைய ஆக்டிவிட்டீஸே அவன் தெரியுது. உள்ள என்ன வந்துருச்சு? அவனுக்கு ஒரு கிரட்ஜ் வந்துருச்சு. உள்ள ஒரு என்ன வந்துருச்சு? நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால எத்தனை பேர் எவ்வளோ கிரட்ஜ் வைத்தாலும் ஆசீர்வாதத்தை மாற்ற முடியாது. கிரட்ஜு தான் வைக்க முடியும், பொறாமை தான் பட முடியும். ஆனால் பொறாமையினாலே ஒன்றுமே சாதிக்க முடியாது. ஏனென்றால் ஆல்ரெடி ஆசீர்வாதம் புறப்பட்டு விட்டது. ஆசீர்வாதம் ஆல்ரெடி, சொல்லுங்களேன், இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆல்ரெடி புறப்பட்டு விட்டது. யாரை வைத்து சொல்ல வைக்கணும் பாருங்க. இது வேற யார் சொல்லியிருந்தாலும் அது என்னவா இருக்காது, அது கரெக்டாக இருக்காது. யார் சொன்னாலும் கரெக்டாக இருக்காது. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? யாரை யூஸ் பண்ணாரு? ரெபேக்காவை யூஸ் பண்ணாரு. யார் பாருங்க. ரெபேக்கா, நான் யோசிக்கிறேன், அவளோட தாய் தானே, ஆனாலும் அவளுடைய ஆண்டுடைய திட்டத்தில் அழகாக இணைந்து கொண்டா. சில நேரங்களில் தாயாக இருந்தாலும் நமக்கு ஒரு பொசிஷன் இருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தில் இணைந்து கொள்ள மறக்காதிருங்கள். கர்த்தர் எதை வைத்திருக்கிறார், யாருக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறியணும். ரெபேக்காளை பொறுத்த வரைக்கும் both were her children. She was impartial. She should have been. She was. ஆனா ஒன்று தெரிந்து கொண்டாள். யாக்கோபுக்கு இருக்கிற அழைப்பு வேற, ஏசாக்கு இருக்கிற அழைப்பு வேற. யாக்கோபுடைய அழைப்பு தேவன் அவன் மேலே வைத்திருக்கிற அபிஷேகத்தின் நிமித்தமாக என் வயிற்றிலேயே வந்த வித்தியாசம் அது. நான் சொல்லட்டுமா, நம்முடைய அழைப்பெல்லாம் நாம் பிறப்பதற்கு முன்பாகவே வந்த அழைப்பது. இது இன்றைக்கு நாம் அதை மாற்ற முடியாது. இன்றைக்கு யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. அதுதான் சத்தியம். இது எங்கே வந்து விட்டது? யாக்கோபுக்கு எங்க? பிறப்பிலேயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? அந்த திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் அதை அவள், அதுக்கு தான் ரெபேக்கா என்ன தெரியுமா செய்கிறா? அவள் பிள்ளை பிறப்பதற்கு முன்பாக போய் ஆண்டவரிடத்துல ஒரு குழந்தை மோதி கொண்டுதான். எங்க? கர்ப்பத்தில். அங்கே ஜால்டடி அகைன்ஸ்ட் ஈச் அதர் என்று இருக்கும். she went and enquired. அங்கேயே அவளுக்கு என்ன வந்து விட்டது? வெளிப்பாடு வந்து விட்டது. சில நேரங்களில் மறுபடியும் நான் சொல்கிறேன், சில காரியங்களுக்காக என்கொயர் பண்ண போயிடு. என்கொயர் பண்ண என்ன பண்ணாத. எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே இது சரியா, இது இவர்களுக்கு செய்யணுமா, இது போயிடாங்க. எங்கே போயிடணும்? a place of enquiry நமக்கு இருக்கணும். நமக்கென்று ஒரு இடம் இருக்க வேண்டும். அங்கே போய் நாம் என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய காரியங்களை என்கொயர் பண்ணுறதுக்கு, நம்முடைய காரியங்களை கேட்டறிவதற்கு ஒரு இடத்தை அவள் வைத்திருந்தாள். இன்னைக்கு நான் கேட்க போகிறேன், how many of you have a place of enquiry? நம்ம மூடு, நம்மளுடைய எமோஷனு, நமக்கு இந்த பாருங்கள், இந்த மூடெல்லாம் ஸ்விங் ஆகினே இருக்குமா. நான் யோசிப்பேன், மூட் ஸ்விங்ஸ். அது ஒரு ஸ்விங்கில் உட்காந்து எப்படி வேணா போகும். ஒரு நேரத்தில் அப்படியே ஹையாக இருக்கும், ஒரு நேரத்தில் அப்படியே லோ ஆகிடும். இந்த மூட நம்பியெல்லாம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது. இந்த மூட நம்பியெல்லாம் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நிறைய நேரங்களில் நஷ்டம் வந்து விடும். இட்ஸ் நாட் அபவுட் மை மூட் எனிமோர். இட்ஸ் அபவுட் வாட் ஐ என்கொயர் ஆஃப் த லார்ட். இட்ஸ் வாட் த லார்ட் வாண்ட்ஸ் மீ டு ஹியர். இட்ஸ் அபவுட் வாட் த லார்ட் வாண்ட்ஸ் மீ டு டூ. அங்கே வரணுங்க சேஞ்ச்.
சொல்லுங்க, அங்க வரணுங்க சேஞ்ச். சொல்லுங்க, அங்க வரணுங்க சேஞ்ச். அங்க வரணும். எங்க வரணும் சேஞ்ச்? The change has to happen there. The change happened there for Rebecca. It did not happen here. What we are watching is the change. We are not watching what happened. Change happened when she inquired the Lord. She got to know what she needs to do. எங்க நடந்தது? இன்னைக்கு ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அது பிளேஸ் ஆஃப் என்கொயரி. ஆண்டவரே, எனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கே ஆலோசிக்காமல் பாருங்க நான் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய நேரங்களில் அந்த ஆலோசனையை நீங்கள் தட்டி விட வேண்டாம். அந்த ஆலோசனைனாலே தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அந்த சந்ததி பெற்றுக்கொண்டது. இன்றைக்கும் நம் ரெபெக்காவை குறித்து பேசுகிறோம் என்று சொன்னால், அவள் என்ன செய்தாள்? கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே விசாரித்தாள். எப்போ விசாரித்தா? இன்ஷியலா. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் யாருக்கோ இந்த வார்த்தை வருகிறது, யாருக்கோ கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். மேபி ஹியர் ஆர் மேபி தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஹியர் மீ லேட்டர். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், தொடங்கிறதுக்கு முன்பாக கேட்ட பழகு. என்னது? இன்ஷியல். சொல்லுங்க, என்னோட இன்ஷியலா. தொடங்க கர்ப்பத்தில் இருக்கும் போதே, இன்னும் நீ பார்க்காதது போதே, இன்னும் உனக்கு வெளிப்படாததற்கு முன்பே நீ என்ன பண்ண வேண்டும்? விசாரிக்க வேண்டும். விசாரிப்பு முன்னாடி. சொல்லுங்க, விசாரிப்பு. நான் சொல்றேன், இன்றைக்கு ஊழியத்தில் இங்கே நிற்கிறேன்னா விசாரிப்பு ரொம்ப முன்னாடி நடந்தது. விசாரிப்பு நடந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. பல வருஷங்கள் இந்த விசாரிப்பை குறித்து யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஆமென். இந்த விசாரிப்பு யாருக்கு தெரியாதான? ரெபெக்காளுக்கு தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கு விசாரிக்கவில்லை, ஆனால் அவள் விசாரித்து வைத்திருந்தாள். விசாரிக்காததினாலே ஈசாக்குக்கு தெரியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று. அவன் எல்லாரும் செய்வது போல செய்தான். விசாரித்தவர்கள் விசேஷமானதை செய்வார்கள். ஆமென். விசாரிக்கிறவர்கள் விசேஷமானதை செய்வார்கள். இன்னைக்கு சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க, those who inquire will do special things, supernatural things. சூப்பர்நேச்சுரலா பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசாரி. சொல்லுங்க, விசாரி. விசிறி இல்லை, விசாரி. இந்த ஹீப்ரூல ஒரே ஒரு இப்படி போட்டிங்கன்னா போதும், இட் வில் பிகம் எ லாங் நோட். அந்த மாதிரி விசாரி, விசேஷமானதை செய்ய கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். நிறைய நேரங்களில் இந்த நான் யோசிக்கிறேன், ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் பாருங்க, ஆண்டவர் வித்தியாசமாக எப்படியோ கொண்டு போகிறாரு. அப்படியே இருக்கட்டும். ஈசாக்குக்கும் ரெபெக்காவுக்கு இருந்த வித்தியாசம், ஈசாக்கு செய்த காரியத்திற்கும் ரெபெக்கா செய்த காரியத்திற்கும் வித்தியாசம். ஈசாவுடைய கண்ணோட்டத்திற்கும் the perspective of Esau and the perspective of Rebecca was very different. They were in opposite direction. ஏன் சொல்லுங்க? ஈசாக் தன் மாம்சத்தில் பார்த்தான், he saw in the flesh. ஆனால் ரெபெக்கா விசாரித்து பார்த்தாள். இன்னைக்கு விசாரித்து பாரு தேவ பிள்ளையே, உன் பிள்ளைக்காக நீ விசாரி. எத்தனை பேர் சொல்லுங்க, விசாரிக்கிறேன் ஆண்டவரே? இன்றைக்கு விசாரிக்கிறவர்கள் விசேஷமானதை செய்கிறார்கள். ஆமென். அப்போ இவ விசாரித்தா. அவள் விசாரிக்கும் போது எப்படி விசாரித்தா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை குறித்து என்ன? எப்படி கேட்டா பாருங்க, இந்த பிள்ளைகளை குறித்து என்ன? ஏன் சொல்கிறேன்? she asked prior to everything else. ஆண்டவரிடத்தில் விசாரித்து பெற்றுக்கொண்டாள். அப்போது அதனால தான் அவள் சில தீர்மானங்களை எடுக்கலாம். நீங்கள் நிறைய பார்க்கலாம். 27ஆம் அதிகாரம் முழுவதும் அப்படிதான் நிறைய திட்டங்களை கொடுப்பா. என்ன சொல்லுவா? ஈசாக்கு கிட்ட, ரெபெக்கா யாக்கோபு கிட்ட போய் நீ என்ன பண்ணு, உங்கள் அண்ணனை விட நல்லா சமைத்து கொண்டு வா. நிறைய திட்டங்களை அவள் அதற்கு ஏற்றபடி செய்தாள். எனிவே அது நடந்து முடிந்து நமக்கு வாக்குத்தத்தத்துக்கு நேராக வந்து விடுவோம். அப்போ ஏசாக்கு என்ன இருந்தது? அவள் மேலே ஒரு கிரட்ஜ் இருந்தது. யார் மேலே இல்லை அவனுக்கு? நான் நினைக்கிறேன் அவங்க அம்மாவை கூட அவன் என்ன பண்ணியிருப்பான். சில நேரங்களில் சிலர் உங்களை பகைக்கிறாங்க, சிலர் உங்கள் மேலே விருப்பாக இருக்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய திட்டத்தை செய்துட்டீங்களா, கையை எடுத்துடுங்க. ஆமென். கர்த்தருடைய திட்டத்தை செய்துட்டேன், நான் கையை எடுத்துட்டேன். ஆண்டவரே அப்பா, இதனால சிலர் என்னை நேசிக்கலாம், சிலர் என்னை பகைக்கலாம். Both will be there. I'm telling you today, both will be there. You cannot avoid it. ஏசாவை கொஞ்சம் தள்ளி தான் ஆகணும், ஏசாவை கொஞ்சம் தூரம் வைத்து தான் ஆகணும். ஏனென்றால் இப்பொழுது யாக்கோபின் காலம். சொல்லுங்க, இப்போ ஏனென்றால் ஆண்டவர் யாக்கோபின் காலத்திற்குள்ள நம்ம காலங்களை மறந்து விடக்கூடாது.
நேரங்களை நம்ம என்ன பண்ணிவிடக்கூடாது, மாற்றி விடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது யாக்கோபின் காலம். You have to pay more attention to Jacob now. Amen சொல்லுங்க. Now that this is the time for Jacob. This is the time. இது என்ன நேரம்? இப்போ ஏசாவை குறித்து நீ யோசிக்க வேண்டாம். சொல்லுங்க, ஏசாவை குறித்து யோசிக்க வேண்டாம். யாருக்கோ கர்த்தர் சொல்றார், பெற்றுக்கோங்க. இது ஏசாவை குறித்து யோசிக்கிற நேரம் இல்லை. ஆமென், ஆமென். This is not the time to think about Esau, because it is not the time and season. There was a time for Esau, but this is the time of Jacob. ஏன்னா this is the time of promise. This is the time when I am going to intervene. Amen. அதனால இது யாக்கோபின் நாட்களை நம்ம மறக்க கூடாது. காலங்களில் என்ன பண்ணணும், கர்த்தர் கொண்டு வருகிற அந்த மாற்றத்தை நாம உணர வேண்டும், அறிய வேண்டும். அதுக்கு உரிய ஞானம் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் என்ன பண்ணி விடுவோம், ஈசாக்கை போலவே அவளும் யாக்கோபு யாரை நினைத்திருப்பா, ஏசாவியோடையே என்ன பண்ணியிருப்பா, அவளும் செய்ய அவளுக்கு அது ஈஸியாக இருந்தது. சம்டைம்ஸ் இட் இஸ் ஈஸி. எது ஈஸி அவளுக்கு? ஈசாக்கு மாதிரி அவளும் என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸி, வெரி ஈஸி. ஆனால் சில காரியங்களை கர்த்தருடைய திட்டத்தில் செய்வது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் சொல்லுங்க என்னோட கூட, கொஞ்சம் கஷ்டம். யாக்கோபின் சீசன்ல செயல்படுறது கொஞ்சம் கஷ்டம். என்னது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்? அவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே. It would have been very easy to go in the flow. ஃப்ளோல போகிறது ரொம்ப ஈஸி. எல்லாரும் மாதிரி நானும் இருப்பது ரொம்ப ஈஸி. எல்லாரும் செய்வது போல சீசனை அறியாம, குரோனோஸ் மூமெண்ட்டை அறியாம, கைரோஸ் மூமெண்ட்டை அறியாம செய்வது ஈஸி. ஆனா கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, கைரோஸ் மூமெண்ட்டை விட்டுவிடக்கூடாது. அதை என்ன பண்ணிவிடக்கூடாது, விட்டுவிட கூடாது. அதை அறிந்தவள் இவள். அப்போ இங்க தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து தன்னை தேற்றிக் கொள்ளுகிறான். ஆகையால் என் மகனே, நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்திலே இரு. அப்போ அனுப்பி வைக்கப்படுகிறான். அனுப்பி வைக்க யார் அனுப்பி வைக்கப்படுகிறது? யாக்கோபு என்ன பண்ணப்படுகிறான், அனுப்பி வைக்க படுகிறான். தொடர்ந்து வாசிமா. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்தில் இருந்து அவ சொல்றா, பா நான் உன்னையும் விட முடியாது, இவனையும் விட முடியாது. பாத்தீங்களா, இதுதான் டைலமா. விடவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது, பேசவும் முடியாது, பேசாமல் இருக்கவும் முடியாது. சில நேரங்களில் இதுதாங்க ஒரு சேலஞ்சான ஒரு பீரியட். பேசணும் ஆனால் பேச முடியாது, சொல்லணும் சொல்ல முடியாது, புரியும் ஆனால் புரியாது. அதுதான் ரெபேக்காவுடைய ஸ்டேஜ், அதுதான். ஆனால் இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய ஞானம் அவளுக்கு நன்றாய் வெளிப்பட்டது. அவள் சொன்னா, கொஞ்சம் என்ன பண்ணிடு, திஸ் இஸ் நாட் த டைம் டு, இப்போ என்ன பண்ணக்கூடாது, இங்கே இருந்து நீ என்ன பண்ணாத, ரொம்ப ஹசில் பசில் வேண்டாம், இங்கே என்ன ரஸ்லிங் வேண்டாம், நீ கொஞ்சம் என்ன பண்ணிடு, கொஞ்சம் மறைவாய் இரு. சில நேரங்களில் கர்த்தர் உங்களை மறைவாய் கொண்டு போகும் பொழுது அதற்கு அனுமதிங்க. இயேசுவின் நாமத்தால சொல்கிறேன். ஐயோ, இங்கே இருந்து நான் சேலஞ்ச் பண்ணி ஃபேஸ் பண்ணுறேன். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்கிறார், வேணாம், இப்போ சேலஞ்ச் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இது இல்லை. யாருக்கோ கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு இப்போ சேலஞ்ச் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு நேரம் அல்ல. ஆமென், இது நேரம் அல்ல. இங்கே நீ என்ன பண்ணிக்க வேண்டாம், இங்கே முட்டி மோத உனக்கு வேண்டாம். ஐ எம் கிவிங் யூ எ டைம் வேர் யூ ஹாவ் டு பி அவே. அது கொஞ்சம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அந்த ஃபோன் கால் பண்ணாமல் இருப்பது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் செய், இயேசுவின் நாமத்தினால செய். ஸ்டாப் இட் ஃபார் சம் டைம். அதெல்லாம் முடியாது. அது மாத்திரம் என்னால் பண்ண முடியாது. செஞ்சுட்டே இருக்கிறேன், எப்படி நான் ஸ்டாப் பண்ணுறது, இதை நான் ரொம்ப நாளாக அப்படியே ஓடிட்டே இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் நீ செய்தாலும் அது பயன் இல்லை. இந்த நேரத்தில் நீ போய் அவங்களுக்கு முழு பாசத்தை காட்டினாலும் அவங்க அது புரிந்து கொள்ள போவதில்லை. ஐ do not know. நீ even if you are pouring out your heart to them, they are not going to understand. They are not going to believe you. They are not going, because they are not in that mode. நான் கொஞ்சம் அந்த மோடை என்ன பண்ணியிருக்கிறேன், மாற்றி வச்சிருக்கிறேன். ஏன்னா உன் மோடை கொஞ்சம் மாற்றிக்கோ,
உன் மோடை மாற்றிக்கோ. பக்கத்தில் சொல்லுவோம்மா, சேஞ்ச் யோர் மோட், சேஞ்ச் யோர் மோட், சேஞ்ச் யோர் மோட். சம்டைம்ஸ் வி ஷுட் சேஞ்ச் த மோட். ஆமென். மூடுக்கு ஏற்ற மாதிரி மோட் இல்லை, வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி மோடு. ஆமென். யூ ஹாவ் டு சேஞ்ச் அவர் மோட் சம்டைம்ஸ். இவன் அங்கே இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? இவன் எப்படியோ போய் பேட்சப் ஆகிறதுக்கு என்னென்னமோ செய்திருப்பான். இவன் செய்ய செய்ய அவனுக்கு என்ன இருக்கும்? இன்னும் கோபம் அதிகமாக இருக்கும். It would have become more. The rift would have become more. That's why sometimes God removes people. That's why sometimes God takes away certain things. That's why ஆண்டவர் என்ன பண்றாரு? சில காரியங்களை மோடை மாற்றி நம்மளை சில நேரங்களை விலக செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? He wants the rifts to settle down. காலங்கள் வந்தது, நேரங்கள் வந்தது. இதே ஏசா இவனுக்காக ஏங்குகிற ஒரு நேரம் வந்தது. கர்த்தர் ஏங்குகிற ஒரு காலத்தை வைப்பார், அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. ஏங்குகிற ஒரு காலத்துக்காக கர்த்தர் அந்த காரியத்தை என்ன பண்றாரு? விடுறாரு. உன் வேல்யூ தெரியணும்ல. நம்ம வேல்யூ சில நேரங்களில் நம்ம வேல்யூ தெரியணும்னா நமக்கு தெரியாது. ஏன் ஆண்டவரே இப்படி செய்றீங்க அப்பா, இதனால எனக்கு ரொம்ப சங்கடமாக, எவ்வளோ சங்கடமான விஷயம் எனக்கு. யாக்கோபுக்கு அவங்க அம்மா வந்து சொல்லும்போது, ஆண்டவரே ஆண்டவரே வந்து என்னது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது ஒரு தப்பா? நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ நீங்கள் தானே ஓட சொல்கிறீங்க. ஆமாம், ஆண்டவர் சொல்லுவார், ஆமாம் ஆமாம், செட்டில் ஆகிற வரைக்கும் நான் தான் சொல்கிறேன், நான் தான் செய்ய சொல்கிறேன், நான் தான். அதுவும் அவர் தான் சொன்னார், இதுவும் அவர் தான் சொன்னார். புரியுதா? அது யாரோட வாயில வந்தாலும் பரவாயில்ல, சொல்றது அவராக இருக்கணும். சொல்றது பெற்றுக்கொண்டீங்களா? இன்னைக்கு சொல்றது அவராக இருக்கணும். அன்று என் பிள்ளைகளுக்காக சொல்றது நீங்க தான் இருக்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, என் பிள்ளைகளை குறித்து சொல்றது நீங்களா இருக்கணும். என் வாழ்க்கை குறித்து சொல்கிறது நீங்களா இருக்கணும். என் எதிர்காலத்தை சொல்கிறது நீங்களா இருக்கணும். ஆண்டவரே அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களா இருக்கணும். ஸோ அந்த வேல்யூ தெரிவின் பொருட்டாக, அப்போ ஃபார் த வேல்யூ தெரிவதற்காக பெற்றுக்கொண்டீங்களா இன்னைக்கு? ஃபார் யுவர் வேல்யூ டு பி அண்டர்ஸ்டுட், ஃபார் யூ டு பி அண்டர்ஸ்டுட். உன்னை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக, உன்னுடைய வேல்யூ புரிந்து கொள்ளும்படியாக, நீ அவர்களுக்காக எவ்வளோ விசேஷமான ஒரு ஆசீர்வாதமான பாத்திரம் என்பதை அவர்கள் அறியும் பொருட்டாக சில நேரங்களில் ஆண்டவர் உன்னை டைவர்ட் பண்ணுவார். உன்னை கர்த்தர் சில நேரங்களில் விலகச் செய்வார், சில நேரங்களில் பேசாமல் இருக்க செய்வார், சில நேரங்களில் மௌனமாக இருக்க செய்வார், சில நேரங்களில் விலகி போக செய்வார். அதன் பின்னாலே இருப்பது ஒரே ஒரு சித்தம் தான். நான் சொல்லுவேன், அதை கர்த்தர் சேர்க்கும் பொழுது அது அழகாய் இணைந்து விடும். ஆமென். கர்த்தர் இணைக்கும் போது இணைந்து விடும். அது மாற்ற முடியாது. that will never stop. it will happen. ஆனா the time and seasons are very important. இந்த சீசன்ல அவன் என்ன பண்ணக்கூடாது? அங்க என்ன பண்ணக்கூடாது? லிங்கர் ஆகக்கூடாது. இந்த சீசன்ல அவன் என்ன பண்ணக்கூடாது? ஏசாவின் கண்ணில் படாத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசாவின் கண்ணில் படாத. ஐயோ, ஏசா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தவருக்கு ஏசாவை டீல் பண்ணுறது ஆண்டவருக்கு லேசான காரியம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஏசாக்களை ஆண்டவர் டீல் பண்ணுறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமென், லேசான காரியம். ஆமென். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கிரட்ஜெல்லாம் பட்ஜு பண்ணிடுவாருங்க. நீங்கள் பயப்படாதீங்க. என்ன சில நேரங்களில் ஐ வில் ஜஸ்ட் அலோ இட். ஜாஸ்தி பீக்கில் வரட்டும், என்னது அது அவருக்கு. ஆனால் யாக்கோபுக்கு இல்லை. யாக்கோபு அதை ஹேண்டில் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். யார் ஹேண்டில் பண்ணியிருந்தா? If Jacob had handled it, it would have been a big problem. Sometimes God does not allow us to handle certain things. Thank God for that. I've thanked him 1,000 times, million times, because he never allowed me to handle. He just asked me to move out. He just asked me to take my hand off. He just said, move away. I will take care of Asa. I know how to handle Asa. It is easy for me to handle Asa, not you. When you begin to handle, it will be difficult. When you think you can do it, it's not going to be easy, because you don't have that time more than anything to handle ஏசா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஏசாக்களை நாம சரிப்படுத்துகிற நேரம் இதுவல்ல. யோ, எனக்கு பெற்றுக்கோங்க. This is new for me, this is new for all of us, I feel. Amen. புது ரெவலேஷன் எனக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் உணர்கிறேன். ஏசாக்கள் இருக்கிறார்கள். There are Esas in our lives. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏசா leave it to me. ஏசாவை என்ன பண்ணிடு,
என் கையில் சொல்லுங்க ஏசாவே, சொல்லுங்க ஏசாவே உங்கள் கையில் கொடுத்துட்றேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஏசாவே உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ஏசா சார் நாட் ஈஸி. அவங்களுக்கு என்ன இருக்குது? கிரட்ஜ் இருக்குது. என்ன இருக்குது? ரொம்ப இந்த நேரத்தில் ஏசாவே நீ நேருக்கு நேரம் பார்த்து நீ ஹேண்டில் பண்ண நினைச்சேன்னா ஆகாது யாக்கோபே. Leave it to me, leave it to me, leave it to me, leave it to me, leave it to me says the Lord. என் கையில் கொடுத்துரு, என் கையில் கொடுத்துரு அந்த ஏசாவை, நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் என்ன பண்ண, உனக்கு நான் வேற ஒரு இடத்த வைத்திருக்கிறேன். உன்னுடைய டெஸ்டினி நான் வேற வைத்திருக்கிறேன். அந்த டெஸ்டினிக்குள்ள நீ நுழைந்து போய்கொண்டே இரு. ஏசாஸ் cannot stop our destiny. ஏசா that's why God wants that movement. அதனால தான் அந்த மூமெண்ட்டை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ரெபேக்கா மூலமாய் அவனை அசைத்தார். யார் மூலமாக நம்ம அசைக்கப்படுறோம்னா ஒன்று நினச்சிக்கோங்க, ஏசாவை ஹேண்டில் பண்ணாதபடிக்கு கர்த்தர் நம்மளை கொஞ்சம் அசைக்கிறார். ஆமென். ஏசாவை ಏಸನನ್ನು ಯಾರು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ತೀರಾ? ಓದಿ 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 ಬೇಗ ಓದ್ಬಿಡಿ ಅದನ್ನು ಮಾತ್ರ. 41, 42. ಹಿರಿಮಗನಾದ ಏಸವನ ಮಾತು ರಬೇಕಳಿಗೆ ತಿಳಿದು ಬಂದಾಗ ಆಕೆಯು ತನ್ನ ಹಿರಿಯ ಮಗನಾದ ಯಾಕೋಬನನ್ನು ಕರೆದು ಅವನಿಗೆ, ನೋಡು, ನಿನ್ನ ಅಣ್ಣನಾದ ಏಸವನು ನಿನ್ನನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? ನೀನೇನ್ ಮಾಡೋ? ನಿನ್ನನ್ನು ಕೊಲ್ಲಲು ಅವನು ಯತ್ನಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅದರಿಂದ ನೀನೇನ್ ಮಾಡೋ? ಸ್ವಲ್ಪ ಅವನಿಂದ ದೂರ ಸರಿದು ಹೋಗು. ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಕೂಡ ಏನು ಹೇಳಿದ್ಲು? எங்கேயோ போயிடு. கர்த்தர் அப்படி நம்மளை அனுப்ப மாட்டார். எங்கேயோ போயிடு. ஏசா பயந்து, இது பயந்து ஓடுவதல்ல. பயந்து சொல்லுங்க இன்னைக்கு, பயந்து ஓடுவதில்லை. யூ ஆர் நாட் ரன்னிங் பிகாஸ் யூ ஆர் ஸ்கேர்ட். யூ ஆர் ரன்னிங் பிகாஸ் யூ ஹேவ் த வேர்ட். யூ ஆர் ரன்னிங் நாட் பிகாஸ் யூ ஆர் ஸ்கேர்ட். எனிமி இப்போ தான் பார்த்து சொல்லுவான், ஆர் யூ ரன்னிங் அவே? ஏசாவை பார்த்து பாரு எப்படி நான் ஓட விட்டேன். ஐயோ பைத்தியக்கார பிசாசே, கர்த்தர் என்னை ஓட வைத்தான், நான் வார்த்தை நிமித்தமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். I am running because I have the word. I am not running because I am scared of Esau. Because I know I have the promise. Esau will be handled. ஒரு நாள் ஏசாவை என் கையில் கர்த்தர் கொடுப்பார் என்று அவனுக்கு உறுதி இருந்தது. இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏசாக்கள் மாறுவார்கள். ஏசாக்கள் மாறுவார்கள். In prophetically I am just declaring this over you. Esau will change. Esau will get saved. Esau will bow down before you. Esau will come and say, you are of value to me. நீ பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள் ஏசாக்கள். ஏசாக்கள் வாயில வரணுங்க. உங்க வாழ்க்கையில் எது ஏசா எனக்கு தெரியாது இன்றைக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு போங்க. இந்த ஏசாக்கள் நம்மளை ரொம்ப ஏசி விட்டார்கள். ஏசாக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அப்பா தமிழ் அதுக்கு தான் நான் சொல்லுவேன். தமிழில் நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணலாங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஏசா ஏசிட்டான். எப்படி சொல்லுங்க பார்க்கலாமா இங்கிலீஷில்? யூகேலேருந்து வந்திருக்கீங்க. ஏசா என்ன பண்ணுவான்? ஏசா ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳ್ಬೋದಲ್ಲ, ಎಗತಾಳ, ಏಮಾರಿಸ್ತಾನ. ಏಸಾ ಕೆಲವೊಮ್ಮೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ಏಸಾಕ್ಗಳು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ನಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆದರೆ ದೇವರು ಯಾವುದ ಕಾರಣಕ್ಕಾಗಿ ಅವನನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ರು ಗೊತ್ತಾ? ಏಸನ್ನು ನೀನೇನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಅವನನ್ನು ನಿನ್ನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ ಅವನನ್ನು ಸರಿಪಡಿಸೋಕ್ಕೆ. ನಿನ್ನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿದ್ದುವುದಕ್ಕೆ. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ತಿದ್ದಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ಯಾವುದನ್ನ? ಏಸಾನ ತಿದ್ದಬೇಡಿ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳಿ, ಏಸಾನ ತಿದ್ದಬೇಡ. ತಿದ್ದೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ತಿದ್ದಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಸರಿ ಬರಲ್ಲ. ನಾನು ತಿದ್ದುತ್ತೀನಿ. ನಾನು ಏಸಾಗೆ ದೇವರು, ನಿನಗೆ ದೇವರು ಅಂದರೆ ಏಸಾಗೂ ನಾನೇ ದೇವರು. ಆಮೇನ್. ಏಸಾವನ್ನು ತಿದ್ದಲು ನನ್ನಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ಆಮೇನ್. ಏಸನ್ನು ತಿದ್ದಬೇಕಾದ್ರೆ ನನ್ನಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. ನಿನ್ನಿಂದ ಆಗದು, ನನ್ನಿಂದ ಆಗುವುದು. ಏಸಾವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡು. ಅವನು ಕೋಪವಾಗಿದ್ರು ಬಿಟ್ಟುಬಿಡು. ಏನಿದ್ರು ಬಿಟ್ಟುಬಿಡು. ಈ ಕಾಲವಲ್ಲ ಅದು, ತಿದ್ದುವ ಕಾಲವಲ್ಲವಿದು. ತಿದ್ದುತ್ತೀನಿ ಅಂತ ನೀನು ಹೊರಟ್ರೆ ನಿನ್ನಿಂದ ತಿದ್ದಲಾಗದು. ಅದನ್ನೇ ದೇವರು ರೆಬೆಕ್ಕಾ ಮುಖಾಂತರವಾಗಿ ಯಾರಿಗೆ ತಿಳಿಸಿದ್ದು? ಯಾಕೋಬನಿಗೆ. ತಿದ್ದೋದು ಬೇಡಪ್ಪ. ಏನು ಮಾಡೋಣ? ತಿದ್ದೋದು ಬೇಡ. ಇದು ತಿದ್ದುವ ಕಾಲವಲ್ಲ. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳ್ತೀರಾ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳೋಣವಾ? ಇದು ಏಸಾನನ್ನು ತಿದ್ದುವ ಕಾಲವಲ್ಲ. ಏಸಾವನನ್ನು ತಿದ್ದುವ, ದಿಸ್ ಇಸ್ ನಾಟ್ ದ ಟೈಮ್. ಏಸಾನನ್ನು ತಿದ್ದುವ ಕಾಲ ಇದುವಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವನನ್ನು ಹೊರಟು ಬಂದ. ಆವಾಗ
ಆವಾಗ ಏನಾಯಿತು 10ನೇ ವಚನ, ಬಿಕಾಸ್ ಐ ಆಮ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಕಂಟಿನ್ಯೂ ದಿಸ್ ಫಾರ್ ದ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್. நான் உன்னோடே இருந்து போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ಯಾಕೆ ಗೊತ್ತಾ, ಏಸನು ಬಿಟ್ಟು ಬಂದಾಗ, ಏಸನ ದಿದ್ದಲಿಕ್ಕೆ ದೇವರ ಕೈಗೆ ಬಿಟ್ಟಾಗ ವಾಗ್ದಾನಗಳು ದೇವರು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟರು. ವಾಗ್ದಾನವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಏಸನನ್ನು ತಿದ್ದುವುದರಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಮಯವನ್ನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಕೂಡ್ದು. ஏசாவை திருத்துறதுல உன்னுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீ சொப்பனங்களை காண வேண்டும். பாருங்க, அவன் என்ன பண்ணான், தரிசனத்தை பார்த்தான். 10ஆம் வசனம் சொல்கிறது, ஏசா என்ன பேர்ஷபால 10லிருந்து நீங்கள் வாசித்தீங்க என்றால் he saw a யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் this next week I will explain all this, but I'm just rushing through to the promise. அவன் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாவை கர்த்தரிடத்தில் விட்டாதான் நீ தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏசாவை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தாதான் நீ தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாவை பிடித்துக்கொண்டு தரிசனத்தையும் பிடித்துக்கொள்ள முடியாது. இன் ஜீசஸ் நேம் ஐ எம் டெல்லிங் யூ சம்படி. முடிந்து விட்டது, அதை முடித்து விடு. கர்த்தர் முடித்ததை மறுபடியும் முடிச்சு போடாதே. கர்த்தர் is somebody getting the truth this morning? ದೇವರು ಮುಗಿಸಿದ್ದನ್ನು ಮತ್ತೆ ಏನು ಮಾಡಬೇಡ, ಏನಂತಾರೆ ಅದಕ್ಕೆ, ಗಂಟು ಹಾಕಬೇಡ. ದೇವರು ಬಿಚ್ಚಿದ್ದನ್ನು ಮತ್ತೆ ಏನು ಮಾಡಬೇಡ, ಗಂಟು ನಂಟು ಬೇಡ. ಅದರಿಂದ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕವನ್ನು ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ತೀಯ. ಅದರಿಂದ ದೇವರು ಕೊಡುವಂಥ ದರ್ಶನವನ್ನು ನೀನು ಕಳೆದುಕೊಳ್ತೀಯ. ಒಂದು ಕೈಯಲ್ಲಿ ದರ್ಶನ, ಇನ್ನೊಂದು ಕೈಯಲ್ಲಿ ಏಸ ಆಗದು. ಏಸನನ್ನು ದೇವರಿಗೆ ಬಿಟ್ಟುಕೊಟ್ಟು ನಿನಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟ ದರ್ಶನದಲ್ಲಿ ನೀನು ಹೋಗಬೇಕು. ಈ ದರ್ಶನವನ್ನು ಅವರು ಕಾಣಬೇಕಾಗಿದ್ರೆ ಏಸನನ್ನು ಬಿಟ್ಟು ಬರಬೇಕಾಗಿತ್ತು. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದಾಗಲೇ ದರ್ಶನವನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. ಎರಡು ಕೈಯಲ್ಲಿ ಆಗೋದಿಲ್ಲ. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಏಸನನ್ನು ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ, ದರ್ಶನವೂ ನಮಗೆ ಬೇಕು. ஊழியமும் வேண்டும், தரிசனமும் வேண்டும், ஆசீர்வாதமும் வேண்டும், ஏசாவும் வேண்டும் என்றால் நடக்காது. இன்னைக்கு ஏசாவை விட்டு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஏசாவை விட கர்த்தர், புரியுதாங்க இன்னைக்கு சத்தியம்? ಏಸನನ್ನು ಬಿಟ್ಟು ದರ್ಶನವನ್ನು ಹಿಡಿದು, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಏಸನನ್ನು, ಏಸು ಅಲ್ಲಮ್ಮ, ಇದು ಏಸ ಬೇರೆ. ಯು ಶುಡ್ ನೋ. ಏನು ಈ ಪಾಸ್ಟಮ್ಮ ಏಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಂತ ಹೇಳ್ಬಿಡ್ಬೇಡ್ರಿ ಎಲ್ಲರೂ ಹೋಗಿ. ನನ್ನ ಥಿಯಾಲಜಿ ಬಯಾಲಜಿ ಆಗಿಬಿಡುತ್ತೆ ಆಮೇಲೆ. ஏச, ESAU, ரைட்? தமிழில் அப்படி இருக்கும், ஏசா. ஓகே, ஏசாவை விட்டு இயேசுவை பிடிச்சிக்கோ, அப்படி சொல்லிடுறேன். ஏசாவை விட்டு இயேசுவை. நிறைய நேரங்களில் ஏசா நமக்கு பெருசாக தெரியும். ஐயோ ஏசா என்ன செஞ்சிடுவோம், ஏசா கிட்ட நம்ம நைஸாக போயிடலாம். என்ன நைஸாக போனாலும் ஏசா கிட்ட, நிறைய பேர் அப்படி தான், ஏசா கிட்ட நமக்கு என்னத்துக்கு வம்பு, நம்ம என்ன பண்ணிடலாம், ஏசா கிட்ட நைஸா நினைக்கிறியா? ஏசா கிட்ட நைஸாக இருந்தால் அவன் நைஸ் ஆகிடுவான்னு இல்லை. இப்போ அது நேரம் இல்லை. கர்த்தர் நைஸாக மாற்ற வரைக்கும் நீ என்ன பண்ணணும், நீ உன் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபார் சம்படி திஸ் வேர்ட் இஸ் ரியலி டைரக்ட். நீங்கள் ரொம்ப நாளாக ஏசாவை பிடித்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப நாளாக ஏசாவுக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப நாளாக ஏசா என்று கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏசாவை விட்டு இயேசுவை பிடித்துக்கொள்ளு. ஏசாவை டீல் பண்ண கர்த்தர் அறிவார். He knows how to treat, how to handle. Allow him to handle. May God give us the grace. Amen. அப்பொழுதுதான் அவன் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான், தரிசனத்தை பெற்றுக்கொண்டான். ಬಿಡಬೇಕು, ಹಿಡಿದುಕೊಳ್ಬೇಕು, ಬಿಡಬೇಕು, ಹಿಡಿದುಕೊಳ್ಬೇಕು, ಬಿಡಬೇಕು. ಆದರೆ ಬಿಡದಿರ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಏಸು ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ ಅಂದರೆ ಮಾತಾಡ್ತಾನೆ ಇರು. ಫಲವಿಲ್ಲದೆ ಹೋಗುವಷ್ಟು ಮಾತಾಡಿ ಏನೂ ಲಾಭವಿಲ್ಲ. ಆದರೆ ನೀನು ಬಿಟ್ಟು ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಕೊಡ್ತಾ ಇದೀಯಾ? ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ ಬಿಡ್ತಾ ಇದೀಯಾ? ಏಸನನ್ನು ಏಸಪ್ಪನ ಹತ್ರ ಬಿಡ್ತೀನಿ. ஏசನ್ನ யார் கையில் விடுத்தினி? அந்த காரியத்தை அவரிடத்துல கொடுத்து விடுகிறேன். I transfer it to him this morning. I just hand it over to him this morning. I am not going to handle it anymore. I am not going to talk about it anymore. I am not going to even bother about it anymore.
He just left bothering about it. That's all is there for us to receive. And then he received the word. Yes. நான் உன்னோடு இருந்து அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏசா உன்னோடு இல்லை, இப்போ யார் என்னோடு இருக்கிறது? நான். See the difference? ஏசாவுக்கு அவர் பார்த்து கொள்வார். அப்பா ஏசாவையும் கர்த்தர் கைவிட மாட்டார். சில நேரங்களில் தான் ஆடலானாலும் தன் என்ன ஆகிடுமா? சதை. அது எங்கேயோ நமக்கு என்ன இருக்கும்? யாக்கோபுக்கு எங்கேயோ என்ன பண்ணுது? அடிச்சுக்குது. வெரி குட், நல்லது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கே அப்படின்னா எனக்கும் அப்படிதான். நீ கவலைப்படாத, நீ இப்போதைக்கு என்ன பண்ணாத, கொஞ்சம் என்ன பண்ணிடு, எரேஸ் பண்ணிடு ஏசாவை. அப்பா ஏல எவ்வளோ வார்த்தை வருது. எரேஸ் ஏசா சொல்லுங்க. எரேஸ் பண்ணலாமா? எரேஸ் பண்ண இயேசுவின் நாமத்தினாலே கட்டாய் மாறுவதற்கு முன்பாக அது ஒரு கட்டாய் மாறிவிடும். some நேரத்தில் it can become a soul tie. It can become a soul tie. When it becomes a soul tie, it is very difficult to cut it off. ಅದು ಒಂದು ಕಟ್ಟಾಗಿ ಮಾರಿ ಪೋಚನ್ನ, ಅದು ಒಂದು ಕಟ್ಟಾಗಿ ಮಾರ್ಪಟ್ರೆ ಅದನ್ನು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ಅದನ್ನು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದು ತುಂಬ ಕಷ್ಟಕರ, ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದು ತುಂಬ ಕಷ್ಟಕರ. ಅದು ಒಂದು ಏನಾಗ್ಬಿಡುತ್ತೆ, ಏಸ ಅಂತ ಏನು ಮಾಡಬೇಡ, ಅದೊಂದು ನಿನಗೆ ಲೆಟ್ ಇಟ್ ನಾಟ್ ಬಿಕಮ್ ಯುವರ್ ಸೋಲ್ ಟೈ ಇನ್ ಜೀಸಸ್ ನೇಮ್. ಇಟ್ ಮೇ ಬಿ ಯುವರ್ ಬ್ಲಡ್ ಬಟ್ ಇಟ್ ಶುಡ್ ನಾಟ್ ಬಿಕಮ್ ಎ ಸೋಲ್ ಟೈ. ಆಮೆನ್. Amen. I do not know, I am talking so differently this morning. Amen. Sometimes it's a blood, it's blood. It could have become a soul tie. அது கட்டா என்னென்றால் ரத்தம் இல்லையா? தான் ஆடலாலும் தன் சதை என்ன ஆடுது இல்லையா? அதனால என்ன ஆகுது? He is all over the place. எமோஷன் எங்கே பார்த்தாலும் அவனுக்கு இருக்குது. ஆனால் சில நேரங்களில் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது, ஆவியானவரால் ஏவப்படும் பொழுது, கர்த்தரால் நம்ம செயல்படும் பொழுது, சில காரியங்களை தரிசனங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர், வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளை அழைக்கும் பொழுது, ஏசாவை விட்டு ஆண்டவரை சொல்லுகிற காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். So he received the promise. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? Let's all together. ஆமென். எல்லாரும் 15 28:15. Yes, எல்லாரும் I am with you and will watch over you wherever you go, and I will bring you back to this land. I will not leave you until I have done what I have promised you. I promised you, Jacob, that I will take care of Esau. I promised you that one day again you will stand in the place where you were put down. I have promised you, I will bring that about. Amen. நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன், நீ விழுந்து போன இடத்துல மறுபடியும் உன்னை உயர்த்துவேன், ஏசாவை மறுபடியும் நான் திரும்பி வர செய்வேன். இது எல்லாம் இந்த வாக்கு தத்தத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது. இது எல்லாம் அந்த வாக்கு தத்தத்துக்குள்ள கர்த்தர் போட்டு பேக்கேஜா இந்த மார்னிங்ல இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளலாம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். Today you are not going back the way you came. Today Asa has taken the back seat. Asa has taken the back seat. I am going forward, Lord. I am going forward. சொல்லுங்க, நான் முன்னேறி கொண்டிருப்பேன் ஆண்டவரே. நான் முன்னேறி கொண்டிருப்பேன் ஆண்டவரே. Nothing is going to disturb my spiritual walk with you, Lord. Nothing is going to disturb what I have, Lord Father God, what I have decided for you, Lord. Nothing is going to stop. நான் முன்னேறி கொண்டே இருப்பேன். நான் முன்னேறி கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, வாயில அறிக்கை செய்யுங்க, வாயில அறிக்கை செய்யுங்க, வாயில அறிக்கை செய்யுங்க. யார் அந்த ஏசா, அதை இப்பொழுது அறிக்கை செய்து விட்டு விடுங்க. இப்பொழுது அறிக்கை செய்து அதை அப்படியே துரத்தி போடுங்க.